அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல சமீபத்தில் இந்த புத்தக திருவிழால நான் ஒரு புத்தகம் கிடைக்க படித்தேன். அது வந்து பச்சை காகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகம் தான் எனக்கு கையில் கிடைச்சது. தமிழ் வேற ஒரு மொழியில இருந்து தமிழ் மொழிக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதுல ஸ்கிசோஃப்ரெனியா அப்படிங்கிற ஒரு மனச்சிதைவு நோயை பற்றின ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வந்து அந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு அது புரியல. அப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி எனக்கு புரிய வந்துச்சு. அது இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா, இன்னும் எனக்கு வந்து அந்த புத்தகத்தை எப்படி இருக்கு, அது ஒரு புலம்பல் மாதிரியான ஒரு விஷயம் அந்த புத்தகத்துல இருந்துச்சு. ஒரு பெண் வந்து அவளுடைய வாழ்க்கைய வந்து அந்த ஒரு புலம்பி 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 எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துச்சு. அது எனக்கு ரொம்பவே ஆரம்பத்துல உண்மையாவே சொல்ல போனாக்கா அந்த புத்தகத்துல என்ன இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. 100 பக்கம் படிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் படிக்கணும், ஏன்னா புரியல, ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா திரும்ப படிக்க படிக்கதான் எனக்கு அந்த புத்தகத்துக்குள்ள என்னால போக முடிஞ்சது. அதை நிஜமாவே பரிந்துரைக்கிறேன், அந்த புத்தகத்தை வாங்கி நான் படிக்கணும் அப்படின்னு. ஆனா உளவியல் ரீதியான ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுனால இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை அதிகமா அந்த புத்தகத்தை விரும்புவாங்க. சரி, இது என்ன ஒரு புத்தகத்தை பற்றின விஷயம் தானா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு நாம ஒரு மெடிக்கல் டாக்டர் அவங்கள சந்திக்க போறோம். அவங்க எனக்கு வந்து ரொம்ப விரும்பி அவங்க கிட்ட வந்து நான் பல விஷயங்களை டவுட் கிளாரிட்டிக்காக பேசி நான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு தெளிவான ஒரு பெண் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க. அவங்கள இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல பேச அழைச்சிருக்கோம். வாங்க அவங்களோட பேசலாம். ஹாய் பவித்ரா. ஹாய். சொல்லுங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள், ஆஃப் த ஸ்கிரீன் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து எனக்கு சில, நான் இப்போ சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகம் அந்த ஸ்கிசோஃப்ரெனியா அப்படிங்கிற ஒரு மனச்சிதைவு நோயை பற்றிய இருந்துச்சு. அப்போ அந்த புலம்பல் இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் வந்து அதுல ஒரு ஒரு லெவல்ல இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் கம்மியா, அப்புறம் ஜாஸ்தி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே எனக்கு நான் படிக்கிற காலத்துல அறிமுகப்படுத்தி எனக்கு ஓரளவுக்கு இந்த நாலேஜை கொடுத்தது ஸ்கார்ஃப். அங்க இருக்கக்கூடிய சில, எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் மாதிரி நான் அங்க போயிருக்கிறதுனால சொல்றேன். நீங்க வந்து ஸ்கார்ஃப் உங்களை தத்தெடுத்ததா இல்ல நீங்க ஸ்கார்ஃப் தத்தெடுத்தீங்களா? என்ன தத்தெடுத்துக்கிச்சு. அதனால வந்து முதல்ல ஸ்கார்ஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கும் ஸ்கார்ஃபுக்கும் இருக்கக்கூடிய உறவுல இருந்து ஆரம்பிப்போம். Thank you for inviting me to speak today. நீங்க ஆரம்பிச்ச கேள்வி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டெஃபினட்டா வந்து ஒரு காஸ்ட் தான் ஒரு பர்சனை தத்து எடுத்துக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கார்ஃப் அப்படிதான். And Schizophrenia Research Foundation 40 years in the field இருக்காங்க. So they've been it's a not for profit organization, ஒரு தொண்டு நிறுவனம். And initially அது ஆரம்பிக்கப்பட்டதும் வந்து founder Dr. Sharada Menon was the first woman psychiatrist in the country. ஸோ அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. அண்ட் மோஸ்ட்லி அது ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்ற நோய்க்காக தான் ஸ்பெசிஃபிக்கா, அதுவும் ஸ்கிசோஃப்ரெனியான்ற நோய் மனச்சிதைவு நோயோட ரீஹாபிலிட்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் தாரா இஸ் த கோ-ஃபவுண்டர் அண்ட் currently Dr. Padmavati is the director in the organization. So இது வந்து ஒரு 40 years அது அந்த rehabilitation in schizophreniaன்றது எதுன்னா, schizophrenia as an illness starts off very early, often வந்து between in the 15 years to 20 years அந்த ஏஜ் ரேஞ்ச்ல தான் அதோட ஆன்செட் ஆரம்பிச்சிருது. அது வந்து ஒரு chronic mental illness நம்ம சொல்றோம். அதாவது அது வந்து ஒரு தொடர்ந்து கியூர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனாலும் அது நிறைய பேருக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு கண்டினியூடான ஒரு இல்னஸாகவும் கண்டினியூ பண்ணி மேனேஜ் பண்ண வேண்டியதும் நிறைய லாங் லாஸ்டிங்கான எஃபெக்ட்ஸ் காஸ் பண்றதுமான ஒரு நோயாவும் அது இருக்குது. ஆனா அது அப்படியே விடுறதுக்கு வெறும் மெடிகேஷன் மட்டும் ட்ரீட்மெண்ட் இல்லை, அதுக்கு வந்து கவுன்சிலிங் தெரப்பி இருக்க மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ரெக்கவரி ஜேர்னி அப்படின்றதுல மருந்து மட்டும் கிடையாது, ஒரு ரீஹாபிலிட்டேஷனும் அதுக்கு முக்கியமா இருக்க ஒரு ஜேர்னின்றது ஒரு பேசிக் ஐடியால இருந்து தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லைக் எனக்கு அவ்வளவு வயசு கூட அவ்வளவு ஆர்கனைசேஷன் அளவுக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஹவு ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஸ்கார்ஃப் had its origin and initiation.
அண்ட் தென் ஆஸ் அ நேச்சுரல் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது ஆரம்பிக்கிறதே ஏர்லி ஏஜ் குரூப்ல தான் ஆரம்பிக்குதுன்றதால we started looking more towards early identification. ஏர்லியா நான் ஸ்கிரீன் பண்ணி ஏர்லியா இந்த யங் பீப்புளுக்கு ட்ரீட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டும் ரீஹாபிலிட்டேஷனும் கேரும் நான் இன்னும் ஏர்லியரா கொடுக்க ஆரம்பிச்சேன்னா தென் அதோட ப்ரொக்னோசிஸோ இல்ல அந்த கர்வ் ஆஃப் கெட்டிங் பெட்டர் வந்து இன்னும் பெட்டரா இருக்குதுன்னு நிறைய ரிசர்ச் கேம் அப். there was a lot of research that was done at SCARF also on those lines. அதால தான் நேச்சுரலா யங் ஏஜ் குரூப்புக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். யூத் மென்டல் ஹெல்த் வந்து ஒரு ப்ரோக்ராமா ஆரம்பிச்சு அண்ட் தென் எஸ்டாப்ளிஷ்டா ஒரு டிபார்ட்மெண்டா ஃபார் த பாஸ்ட் 5 years ரன் ஆகிட்டு இருக்கு. பட் டு ஆஸ்க் அபவுட் வாட் why am I there and why I relate to it so much is I think I'm very interested towards young people or mental health in general. And I'm very inclined towards working in that. So வந்து ஒரு ஸ்கிசோஃப்ரீனியாக்கு மட்டும் இப்போ நாங்க பார்க்காம ஒரு டிபார்ட்மெண்டா யூத் மென்டல் ஹெல்த் மொத்தமா பாக்குறோம். ஆல் இல்னஸஸ் we see, வெறும் இல்னஸ் மட்டும் இல்லாம மென்டல் ஹெல்த் ப்ரமோஷன், மென்டல் ஹெல்த் ப்ரிவென்ஷன், வெல்னஸ், இந்த லென்ஸ்ல இருந்து மொத்த ஸ்பெக்ட்ரமும் we cover. So which is something that relates to me the best. And I feel that ஒரு யங் பர்சன் ஓட மென்டல் ஹெல்த்தையோ அவங்களோட ஹெல்த்தையோ பார்த்துக்கிட்டா அது வந்து அந்த ஒரு யங் பர்சனுக்கு மட்டும் இல்ல பட் அவங்கள சுத்தி இருக்க மொத்த சொசைட்டியும் we tend to influence. At least in my head that is how I feel about it. So hence the cause, hence the place, and hence I got adopted. So well said. இப்போ வந்து நான் my next question is all about youth mental health. ஸோ அதில் என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் அதை கம்மிங் ஃபார்வர்ட் என்னெல்லாம் பண்ணலான்னு எல்லாம் ஐடியாஸ் எல்லாம் இருக்கு வச்சிருக்கீங்க? ஸோ மேபி we should start with நாங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு யூத் மென்டல் ஹெல்த். இப்போ நிறைய இடத்துல வந்து சைல்ட் அண்ட் அட்லசன்ட் சைக்காட்ரின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அடல்ட் சைக்காட்ரின்னு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சைல்ட் அண்ட் அட்லசன்ட் சைக்காட்ரி வந்து 18 வயசு வரைக்கும் பார்க்கும், அடல்ட் சைக்காட்ரி 18 வயசுக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ணிக்கும். யூஸ்வலா இப்ப இந்த மாதிரி டிரான்சிஷன் ஆகுறது அந்த 18 இயர்ஸ்ல தான் டிரான்சிஷன் ஆகும். ஆனா யூத் மென்டல் ஹெல்த் வந்து கவர்ஸ் an ஏஜ் ரேஞ்ச் ஆஃப் 10 to 25. ஓகே, ஸோ பேசிக்லி இதோட ரேஷனல் என்னன்னா வந்து நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி 15 to 20 இயர்ஸ்ல தான் ஸ்கிசோஃப்ரீனியா மட்டும் இல்லை நிறைய மென்டல் இல்னஸஸோட ஆன்செட் அந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்கு. ஸோ 18 years is a break in between that course. So which is why 10 to 25 ஓட மொத்த ஏஜ் ரேஞ்சும் கவர் பண்ணும்போது அவங்களோட நீட்ஸும் ஒரு விதமா இருக்கு, அதுக்கு தேவையான கேரும் ஒரு விதமா இருக்கு. அதே மாதிரி நான் ஏர்லி இன்டர்வென்ஷனுக்கும் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனுக்கும் அந்த மொத்த ஏஜுமே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஹென்ஸ் யூத் மென்டல் ஹெல்த் ஆஸ் எ டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்ஃப்ல ரன் ஆகுறது தான். as a department we run, வேற நாங்கள் கிளினிக்கல் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றோம். கூடவே we also work around building capacity, training people. We train mental health professionals, we train young people to support themselves. So we train community workers, we train teachers, we run training programs for parents. And adhe madri outreach programs ume we do for mental health wellness promotion. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸும் ப்ரோக்ராம்ஸும் மூலமா we already deliver it. Anything that caters between 10 to 25 ஓட mental health, I think that's where we situate ourselves. Okay, adding one more thing towards what you say, இது வந்து மற்ற ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஜென்ரல் பப்ளிக் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இப்போ அவங்கக்கிட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, தே ஆர் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம் ஆர் எல்ஸ் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா. ஸோ we are a multidisciplinary team where we have a team of psychiatrists. We're about 4 psychiatrists who are very enhanced in research. So we're always research driven also. So SCARF mottam schizophrenia research foundation is it for a reason because we're also so evidence based தான் நம்ம வந்து எந்த ப்ரோக்ராமோ இன்டர்வென்ஷனோ கொடுக்குறோமோ அதுக்கு தக்க எவிடன்சஸும் நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸோ தெர் இஸ் அ குரூப் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட், அப்புறமா தெர் ஆர் சைக்காலஜிஸ்ட், போத் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ். அண்ட் அதை தவிர்த்து இந்த மாதிரி ரிசர்ச்ல மட்டுமே எபிடமியாலஜி, பப்ளிக் ஹெல்த் இந்த ஏரியாஸ்ல ஒர்க் பண்றேன். ஸோ இட்ஸ் அ டீம் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். ஸோ இதுல வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நாங்க போய் ப்ரோக்ராம்ஸ் பண்றதும் நாங்க போய்
mental wellness kana awareness create பண்றதும் this is something that we also do. We target lot of areas in terms of mental health literacy பத்தி பேசுறோம். We speak about suicide awareness, prevention, help seeking. அதே மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் பத்தி பேசுறோம். இதை வந்து ஸ்கூல்ஸ்லயும் பேசுறோம், காலேஜஸ் செட்டிங்ஸ்லயும் பேசுறோம். அதே மாதிரி அண்டர்சர்வ்ட் கம்யூனிட்டி செட்டில்மெண்ட்ஸ் இருக்குல்ல, urban rural settlements layum, we do a lot of work in these areas to either directly go deliver, or we also see, we believe as a whole department, as an organization, I think we believe that our resources are limited. Pavitrave evlo naal vela sey mudiyum illa enoda oru colleague evlo naal vela sey mudiyum, but it's very important that evidence based on methodologies ellarkume train pandradum important in it. So we focus a lot in capacity building as well for those reasons. So capacity build panni avangala deliver pandradhukumavum we also train. So this is an overview of maybe what we do. ஓகே. இப்போ மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரி சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஐ திங்க் நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ண காலத்துல இருந்து ரொம்ப காலம் இல்ல, சமீபத்துல கொஞ்சம் படிச்சது இல்லை. இப்ப சீக்கிரமா நம்ம முடிச்சதுல இருந்து இன்டர்ன்ஷிப் எப்ப பண்றீங்களோ I think from that time also, and even till date we do internships for young people who are in the colleges. அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் கூட, so I think ஒரு internship program படிக்கும்போது மட்டும்தான் இருக்கணும், நீங்க சொன்ன மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் இருக்கணும்ன்றதும் இல்ல, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட clinical internships பண்றோம். அதே மாதிரி we do specific trainings where we recruit. There are some schools who want us to also, இப்ப வந்து schools எல்லாத்துக்குமே counselors இருக்கணும்ன்றது ஒரு requirement தான் இருக்கு. So அந்த மாதிரி, so we also support schools in recruiting their counselors. ஏற்கனவே counselors recruit ஆயிருந்தாங்கன்னா we also have collectively done supervision. We do supervision for counselors as well. So இந்த மாதிரி there are different areas of how we strengthen the capacity also. ஓகே. இப்போ அதுதான் நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் டீம் இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து நீங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்றீங்க. Yeah. So அது வந்து we customize it according to what the school wants. Sometimes அது வந்து government aided schools are the, if we always look out for funding opportunities to do it at free of cost for government aided schools. Sometimes private schools are able to afford it for themselves, or groups of schools afford it together and then take up these programs and training sessions along with that. Okay. அப்போ உங்களை அப்ரோச் பண்றதுக்கு there is a method. இந்த மாதிரி வந்து எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா they can approach you. Okay. இப்போ அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து கம்பெனிஸ்ல எல்லாம் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க நிறைய கம்பெனிஸ்ல, அவங்களும் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம் இல்லையா இந்த மாதிரி? So we've done corporate training programs in mental health. I think mental health awareness is something that is there and the need identify பண்றதும் இருக்கு. So corporate training programs, I do it either individually depending on what the ask is, depending on what they want to do. I either do it individually or if they are okay to, sometimes வந்து வெறும் ஒரு one off event மட்டும் sometimes கேக்குறது உண்டு, இல்ல ஒரு brief event கேக்குறது உண்டு. Depending on what kind of event it is, we choose whether it is a partnership along with the organization or it is something that I do individually, something that works however the asks are. Okay. So now coming back to Pavitra, பவித்ராவுக்கு பிடிச்ச புக்ஸ், பவித்ராவுக்கு என்ன பிடிக்கும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு? ஓகே. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து பவித்ராவோட உண்மையான ஆஸ்பெக்ட் ஆஃப் அவங்க எவ்வளவு படிப்பாங்கன்றத சொல்லணும். I'm not a voracious reader. Okay. I've never been as a child at least. Okay. But I always said, எப்படியும் புக் தான் படிக்க போறோம்னா நம்ம பாடம் புஸ்தகம் ரெஃபரன்ஸ் பண்ற புக் எல்லாமே படிச்சிடலாமே, நம்ம எதுக்கு இன்னும் அடுத்து கதை புக்கா நான் ஏன் படிக்கணும்? I don't know. That's how I was as a child. But I think as I grew, and I think I should give it to all my colleagues, they are extremely voracious readers. Okay. So they naturally, அதாவது வந்து நம்ம என்ன கூட்டத்து கூட இருக்கோமோ, we also imbibe that also infringes on you. So I think my team, a lot of my colleagues are extremely voracious readers, and I really look up to them for that. Okay. So they've influenced a lot of my reading, whether it is about a socialistic or whether it is about philosophy, or whether it is pure fiction. Okay. I like things that don't engage my brain too much for entertainment. I have very shallow interests in movies and books sometimes because I wanted to ஏதாவது ஒரு இடத்துல fantasy kick in ஆகணும்ல. So maybe that's why. So that's a lot of interest that I have. Okay. So what about your travel? About my travel? Okay.
I like traveling. Again, I think I started traveling relatively a little later. It's not like when I was an undergraduate, I traveled a lot, or post graduation, but after I finished, I think my life is around traveling. And I end up traveling a lot for work also. Yes. And it always gets paired with work, and then the remaining me exploring. So எல்லா முறையும் company இருக்கணும்ன்றதும் இல்ல. So I was not a solo traveler by choice. Okay. But I think I found the good parts of solo traveling by actually traveling. ரொம்ப எல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா இப்போ I'm looking Okay. forward to more travels. Explore. Yeah, but I always like it to also in a way pair. Sometimes it pairs up, or mostly it pairs up with work. Yeah. ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு யுவர் ஒர்க், ஏன்னா அப்போ கொஞ்சம் லைட்டாக நான் போயிட்டு அதுக்கப்புறமா இப்படி வரலான்னு. இப்போ வந்து யூத் மென்டல் ஹெல்த்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ் வந்து இந்த யூத் மென்டல் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? See, I think something that I tell people is we don't want to fight technology. Technology is something that we only build, we only create because there is a space and need for it. So ஒரு necessity இல்லாம எந்த இன்வென்ஷனுமோ எந்த டிஸ்கவரியுமோ வரது இல்ல. So I think நம்மளோட engagement with the digital world is also coming from different places of need தான். For that matter, I think whether it's social media or if I can just group it a little broader as digital exposure is coming from a place of need. I think with COVID, nammaloda online consultations have increased. So access to care or vidama that has improved access to care. The comfort, a lot of people have started experiencing the comfort of working at home also. There is also a lot of work that gets done because there is access to this. Adhe madri, I think social media in a way fills a need that people have for engagement, interaction, entertainment, social needs வந்து ஃபில் பண்றதுக்கான ஒரு வழியாவும் இருக்கு. But we always say la அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமாகுது. On those same lines, I think social media, if that is the only way that we choose to cope, that's when it becomes a problem. Sometimes I look at social media as a way to cope also. எல்லாரும் I often bring the Love Today படத்துல வந்து ராதிகா அவங்க சொல்ற மாதிரி இதுவும் நீ போன் பார்க்கறதால தான் வந்துச்சு, அதுவும் நீ போன் பார்க்கறதால தான் வந்துச்சு. But rather I'm saying because you're already sad about something or you're already preoccupied by something, phone நம்ம கோப் பண்ற ஒரு விதமா தான் வந்துகிட்டு இருக்கு. So that is maybe not the cause all the time, but it is the way that I cope. And then the very nature of that tool becomes addictive. So sometimes we cope with alcohol, sometimes we cope with smoking. But the very nature of alcohol, smoking, and social media or behavioral addiction is a possibility by itself. So maybe we want to draw that line of what are other ways to cope also. So adu help pannadha irukkalam, ana adu mattume ore vidhama edhuva help pandradha irundhalum maybe we want to take a step back and look at other ways to cope. That's what I want to think about social media. Great. தேங்க்யூ ஸோ மச் பவித்ரா. லாட்ஸ் ஆஃப் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இது தொடரும்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய இன்னும் அவங்க கிட்ட வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் நேரில் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேட்கணும் அப்படின்றது ஒரு பிளான் இருக்கு. ஸோ அது பவித்ரா மூலமா நடக்கணும் அப்படின்றது. ஸோ நிறைய இனிமேல் இதை பத்தி பேசுவோம் பவித்ரா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் ரெமிரா டாக்ஸ். தேங்க்யூ. It was wonderful being here. தேங்க்யூ.